தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதிகளுமே ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமைந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது மகளிர்கே பகுதி. மகளிர்கே பகுதி என்று சொன்னால் ஒரு பெண் அவருடைய ஒவ்வொரு பருவத்திலும், குழந்தை பருவத்திலிருந்து முதிய பருவம் வரை ஒவ்வொரு விடயங்களை சவால்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறாள். அவருடைய உணவு வகையாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு விடயங்களிலும் அதிகமாக சிந்தித்து சிந்தித்து ஆரோக்கியமான ஒவ்வொரு விடயங்களையும் உள்ளெடுப்பது வழக்கம். அதுபோல இந்த மகளிர்கே பகுதியினூடாக ஒரு பெண் எவ்வாறு உணவுகளை உட்கொள்ள வேண்டும், வாழ்க்கை நடைமுறைகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், ஒவ்வொரு பருவங்களிலும் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை உடையதாக இன்றைய தினத்துக்குரிய மகளிர்கே பகுதியும் காத்திருக்கின்றது. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா பிரியா சிவராம். இந்த வாரம் அதாவது செகண்டரி டிஸ்மெனோரியா கோர்ஸ் தான் உண்டு. ஃபைப்ராய்ட்ஸ், ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், ஜூட்ரஸில் வர கட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஜூட்ரஸின் ஃபைப்ராய்ட்ஸை அதாவது தசை நார்கட்டி, தசை கட்டி, இப்படி பல வகையான பேர்களை கொண்டு தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷ்லேயும் அதாவது வெஸ்டர்னைஸ்ட்லேயும் ஃபைப்ரோமயோமா, மயோமா அப்படியான ஜூட்ரஸில் வர கட்டியை சொல்லுவோம். ஜூட்ரஸில் வர ஃபைப்ராய்ட்ஸ் பெரும்பாலும் என்னது கேன்சரை அல்லது காசினோமாவை கோஸ் பண்ணப்படாது. சில வேளை ரேராக அது சில வேளைகளில் ஒரு சில பேருக்கு ஃபைப்ராய்ட்ஸ் சில நேரங்களில் அதாவது வெரி வெரி அந்த பெர்சன்டேஜில் பார்த்தா வெரி வெரி லோ ரேர் கண்டிஷனில் சில நேரங்களில் அது சில நேரம் காசினோமாவாக மாறக்கூடும். இந்த ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அப்போ நாங்கள் கேன்சர் என்ற ஒரு இதில் நாங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் சிம்டங்கள் ரைஸ் பண்ணும் வரைக்கும் அந்த ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்தான். இருந்தாலும் அந்த ஜூட்ரஸில் ஒரு கட்டின்ற அளவே பெரிய கட்டியா, ஒரு கட்டியே பெருசா, அதாவது தேங்காய் அளவுக்கு இருக்கும் பொழுதோ அல்ல சின்ன சின்ன கட்டிகளாக நிறைய ஜூட்ரஸில் இருக்கும் பொழுதோ அது பாதிப்பை ஏற்படுத்துது. எனவே இது பிரெக்னன்சியில் நார்மலாக பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஃபைப்ராய்ட்ஸ் சின்ன கட்டியாக இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனாலும் ஒரு பிள்ளையும் வளரக்குள்ள இந்த கட்டியும் பெரிய அளவு கட்டியாக இருந்தால் அந்த கட்டி என்ன செய்யும்னா வளருகின்ற குழந்தைய அமர்த்த போகும். அப்போ கட்டின்ற அளவை வைத்து தான் பிரெக்னன்சி ரிஸ்கோ இல்லையோன்றதையும் பார்ப்போம். அப்போ ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ்ன்றா என்ன, யாருக்கு வரும் என்றதை பார்ப்போம். ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொன்னால் நான் முதலே சொன்ன மாதிரி அது ஜூட்ரஸில் பல இடங்களில் வரலாம். ஒன்று முதலாவது சப்சீரஸ் ஃபைப்ராய்ட்ஸ். ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொன்னால் அது ஜூட்ரஸுக்கு வெளியில் தொங்கின மாதிரி இருக்கும். அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் அந்த வெளியில் ஒரு கட்டி முறுக்கு படைக்க, அதாவது டோஷன் பண்ணிக்க, முறுக்கு படைக்க சிவியர் பெயினோட சில நேரம் ஷொக் மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆனால் அது நார்மலாக இருக்கும், முறுக்குப்படாமல் இருக்கும் வரைக்கும் சப்சீரஸ் ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்த வகை ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அதாவது கூடுதலாக மியூரல், சப்மியூரல். சப்சீரஸ் பாதிப்பு இல்லை, சப்மியூரல்னு சொல்லிக்க. மியூரல் மீன் அதாவது மஸ்கியூலர் லேயர். மஸ்கியூலர் லேயரில் அதாவது உள்ளாக இருந்ததுன்னு சொன்னால் அது சப்மியூரல்னு சொல்லுவோம். அடுத்தது இன்ட்ராமஸ்கியூலர் அல்லது இன்ட்ராமியூரல்னு சொல்லிக்க கூடுதலாக அதாவது மியூக்கஸுக்கு இடையில இன்ட்ரான்னு சொன்னால் இன்னர் சைட் ஆஃப் த ஜூட்ரஸில் வந்ததுன்னு சொன்னால் அதை சொல்லுவோம் இன்ட்ரா மியூரல் ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ். அடுத்தது சம்டைம் எங்களுக்கு கூடுதலாக ஃபைப்ராய்ட்ஸ் எங்கேயும் வரலாம். அதாவது சப்சீரஸா, மியூக்கஸெல்லாம், மியூரல், இன்ட்ராமியூரலா, எந்த கண்டிஷனாலையும் வரலாம். சிவியாரிட்டி மெயினாக ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொன்னால் ப்ளீடிங் காமன். என்னன்னு சொன்னால் ஒரு எண்டோமெட்ரியத்துலேயோ எங்கேயோ ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, கட்டி இருக்குது. அந்த ஜூட்ரஸுக்கு ஹோமோனுக்கோ தெரியாது இது கட்டியா அல்லது பிள்ளையா அல்லது ஜூட்ரைன் கேவிட்டியான்னு தெரியாது. எனவே அந்த கட்டிக்கும் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த பிளட் வெசல்ஸ் போகும், ப்ளீடிங் போகும். எனவே அதுவும் சைஸில் பெருத்து கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. இந்த ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அதாவது அடி வயிற்றுல அண்டி வந்ததுன்னு சொன்னால் அடிவயிறு என்ன செய்யணும்னா எங்களுக்கு ஒரு பிளட் பண்ணின மாதிரி இருக்கும். சில வேளைகளில் அதை நாங்கள் இந்த பிள்ளை தான் வளருது ஏன்னு சொன்னால் ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் வருதா பிள்ளை வருதான்னு தெரியாத அளவுக்கு கூட வயிறு பெருத்து கொண்டு வரும். அதுக்கப்புறம் ஹெச்சிஜியை நாங்கள் பார்த்தோம். ஜூரனில் ஹெச்சிஜி என்னது பார்க்குறோன்னா ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்காக. அப்போ தான் தெரியும் அவள் ப்ரெக்னென்ட் இல்லை, இது ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ். அல்லது சில பேர் ப்ரெக்னென்ட் ஆகி இருந்தால்
அவை வந்து கன்ஃபர்மேட்டரி ஸ்கேனுக்கு போகணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல புள்ள வந்து எங்கே இருக்குது, அதாவது கூடுதலா வந்து எங்க இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்குது, சரியான இடத்துல இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்கான்னு பார்க்க போகும் பொழுதுதான் அது பிள்ளையும் இருக்கு, பக்கத்துல ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸும் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். எனவே இந்த ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸால எங்களுக்கு என்ன வரலாம் என்ற பிரச்சனை, இது யாருக்கு வரலாம், அதாவது கூடுதலா ரீப்ரடக்டிவ் ஏஜ்லையும் 20 to 40 இயர்ஸுக்குள்ள இவைகளுக்கு ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் வரலாம். ஏன்னு சொன்னா இது ஈஸ்ட்ரஜனிக் பீரியட், ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் இன்ஃப்ளூயன்ஸால தான் வரப்போகுது. எனவே இந்த ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் ஒன்று வந்ததுண்டா அவை சொல்லுவேன் நம்ம மெயினாக ப்ளீடிங், ஒவ்வொரு மாதமும் போகிற ப்ளீடிங் பெரும்பாலுமான ஆக்களுக்கு வந்து ஒரு 7 டேஸுக்குள்ள அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆக வேணும் மாதம். இவைக்கு 7 டேஸையும் தாண்டி 10-15 நாட்களுக்கு ப்ளீடிங் போய் கொண்டிருக்கு, அது ஒரு சிக்கல். இதனால அந்த பேஷண்ட் வந்து சரியான அனிமிக் கண்டிஷன், கண்ணில் எல்லாம் அதாவது பேலர், கண்ணில் கை நக கண்கள் எல்லாம் பேலரா இருக்கும். அப்போ உண்டு. ரெண்டாவது பெயின் இருக்கும், சிவியர் அப்டோமினல் பெயின், அதாவது டிஸ்மெனோரியாவுக்கு சொன்னேன், சிவியர் டிஸ்மெனோரியா இருக்கும், அதுவும் பேக்கேக் வந்து ப்ரொமினென்ட்டா இருக்க போது. அடுத்தது வந்து இந்த ஜூட்ரஸுக்குள்ள இருக்கிற கட்டி, எங்களுக்கு ஜூட்ரஸுக்கு முன்னால வந்து பிளடர், அதாவது சலப்பை, பின்னால வந்து மெலக்குடல் இருக்குது, ரெக்டம் இருக்கு. எனவே இந்த கட்டி வந்து மற்ற முன்னால் உள்ள பிளடரையோ ரெக்டத்தையோ அமர்த்தும் பொழுது இவை ஜூரின் போக மாட்டோம் ஒழுங்கு, அதாவது கட்டி அமர்த்தேக்க ஜூரின் எங்களுக்கு ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதை என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கட்டி அமர்த்தும் பொழுது சொட்டு சொட்டாக போகும். சொட்டு சொட்டாக ஜூரின் போச்சுதுன்னு சொன்னா பிளடர் எம்டிங் ஃபுல்லா நடக்கல, ஜூரின் பிளடருக்குள்ள இருக்கு. எனவே அடிக்கடியும் ஜூரின் போவினம், கொஞ்சம் கொஞ்சமாக போவினம், அடிக்கடியும் போவினம். பின்பக்கத்தால பார்த்தோம்னா ரெக்தத்திலையும் வந்து அந்த அமர்த்தேக்கல அடிக்கடி கன்ஸ்டிபேஷன், அதாவது மெலக்கட்டுன்ற கம்ப்ளைண்ட்ஸையும் வந்து சொல்லி கொண்டு வருவினர். அப்போ கூடுதலாக ப்ளீடிங் இருக்க போது, பெயின் இருக்க போது, கன்ஸ்டிபேஷன் இருக்க போது, ஒலிக் ஜூரியா சொட்டு சொட்டா கனதரம் ஜூரின் போகுது. இப்படியான சிம்டத்தோட பேஷண்ட் வந்தா அவை என்ன பிரெக்னன்ட் ஆகி இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து, பிரெக்னன்சியில் பெரும்பாலும் சிக்கல் வாரதில்லை. அதாவது ஒரு பெரிய கட்டியா இருக்கும் பொழுது அந்த பிள்ளையும் வளரும் போது அதுக்கு போற பிளட் சப்ளை காணாம இருக்கும்போது சின்ன குழந்தையாக அல்லது லோ பர்த் வெயிட்டோட சில நேரங்கள்ல பிள்ளை பிறக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் எப்படி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னா, இந்த பெரும்பாலும் ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு இல்லாது என்னன்னு சொன்னா அந்த கட்டி வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லயோ எம்ஆர்ஐலயோ பார்த்து சில நேரம் அது ஃபைப்ராய்ட்ஸை நாங்கள் வடிவா டயக்னோஸ் பண்ணிடலாது. எனவே அது கேன்சரோ இல்லையோன்னு பார்க்கறதுக்கு நாங்கள் டியூமர் மார்க்கர்ஸையும் பார்க்க வேணும். டியூமர் மார்க்கர்ஸ் எடுத்து பார்த்து அதை வந்து நாங்கள் டிடி பண்ணுவோம், இது ஃபைப்ராய்ட்ஸ் தான் என்று சொன்னால் ஃபைப்ராய்ட்ஸை என்ன நாங்கள் செய்யலாம், அந்த கட்டி ஈஸ்ட்ரஜனிக் ஸ்டேஜை என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் டயட், அதாவது பெரும்பாலும் மருந்தெடுக்க முதல் நாங்கள் வந்து உணவு ஆகாரம் அதாவது செய்கைகள்லேயே ஏதாவது சேஞ்சஸை பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு மாதமும் வார பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அவை வந்து கூடுதலாக ஒவ்வொரு நாளும் ஆப்பிள் எடுக்கலாம். அதோட வந்து கூடுதலாக வந்து ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன எண்டோமெட்ரியோசிஸ் சொன்ன மாதிரி ப்ரோக்கோலியை வந்து லெமனோட ஆட் பண்ணி ஸ்டீம் பண்ணி அப்புறம் லெமனோட ஆட் பண்ணி எடுக்கிறதன் மூலமும் இந்த ஜூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அதாவது கருப்பை கட்டி வந்து குறையும். இல்லது இந்த கருப்பை காட்டி குறையவே இல்லை, இதனால சிம்டம் வருகுது என்று சொன்னால் நாங்கள் ஜூட்ரஸை சில நேரங்களில் ரிமூவ் பண்ண வேண்டிய நிலைமைகளும் பெறலாம். நன்றி.